அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டு அந்த விபத்து மூலம் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஜாதகப்படி எந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்கணும் அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். விபத்து அப்படின்னாலே நம்ம 8ஆம் பாவத்தை தாங்க எடுத்து பேசுவோம். 8ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1-8 இந்த வீட்டில் குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு விபத்து ஏற்படும். இது ஃபஸ்ட்டு விதி. அதுவே 8ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 6, 8, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு விபத்து ஏற்பட்டு விபத்து மூலம் ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும் அப்படின்றதாங்க இது இருக்கக்கூடிய விதி. இப்போ நான் உங்களுக்கு ஆய்வுக்காக ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். இந்த ஜாதகத்துடைய டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. 8ஆம் பாவம் இங்கே மீன ராசியில் விழுந்திருக்குது 13 டிகிரியில். 8ஆம் பாவ உபநட்சத்திரம் ராகு. இந்த ராகு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கன்னி ராசியில் விழுந்திருக்குது. ராகு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ அந்த சூரியனுடைய குறிக்காட்டி எடுத்து பார்த்தோம்னா 1, 5, 6, 7, 8 இந்த இடத்துல 1, 6, 8 வந்திருக்கிறதால இந்த நபருக்கு உடலில் விபத்து ஏற்பட்டு அந்த விபத்து மூலம் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா எந்த தசை எந்த புக்தி எந்த அந்தரத்தில் விபத்து ஏற்பட்டு இவங்களுக்கு சர்ஜரி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தான் கீழே இருக்கக்கூடிய பாவ குறிகாட்டி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பாவ குறிகாட்டி இப்போ நம்ம விபத்து ப்ளஸ் சர்ஜரி அப்படின்றதுல 1, 6, 8, 12 1ஆம் பாவத்துக்கு நேராக இருக்கக்கூடிய கிரகங்கள் நோட் பண்ணிக்கணும் பாவ குறிகாட்டியில். 6ஆம் பாவத்துக்கு நேராக இருக்கக்கூடிய கிரகங்களையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து 8ஆம் பாவத்துக்கு நேராக இருக்கக்கூடிய கிரகத்தை நம்ம நோட் பண்ணிக்கணும். 12ஆம் பாவத்துக்கு நேராக இருக்கக்கூடிய கிரகங்களை நோட் பண்ணிக்கணும். இந்த கிரகங்களெல்லாம் எழுதி வச்சுட்டு இப்போ இந்த நேரத்துக்கு நான் உட்காந்து ஆய்வு ஆராய்ச்சி பண்ணுறேன். இந்த நபருக்கு விபத்து சார்ந்த வகையில் எப்போ விபத்து ஏற்பட்டு சர்ஜரி நடக்கும்னு நான் ஆய்வு ஆராய்ச்சி இந்த நேரத்தில் பண்ணுறதால இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கிரகத்தை பார்க்கணும். ஆளுங்கிரகம் அப்படின்னா இன்றைய தினத்துடைய தின அதிபதி, லக்கணத்துடைய ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி, சந்திரனுடைய ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி, அந்த 5 கிரகத்தையும் நோட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய 1, 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகத்தையும் நோட் பண்ணிவிட்டு ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்றத பார்க்கணும். பொதுவாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எடுத்து நோட் பண்ணி எழுதிட்டு பொதுவாக இருக்கக்கூடிய கிரகம் இப்போவே நடப்பு தசாநாதனாக இருந்தால் இந்த தசையிலே அவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றதையும் புக்தி அந்தரத்தை எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.